யூ டர்ன் பண்ணுறதுக்காக காரை லைட்டாக மூவ் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு R15 பைக்கில் 2 காலேஜ் பசங்க ஓவர் ஸ்பீடில் வந்து நம்ம காரை இடிச்சு நம்ம கார் எந்த அளவுக்கு ஆகியிருக்குன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். யார் செஞ்ச புண்ணியமோ அந்த பின்னாடி சீட்டில் யாருமே உட்காரல. அப்படி உட்கார்ந்துருந்தா ஒன்று நான் இல்லை அம்பரீஷ் குட்டி 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக இருந்திருப்போம். அப்படி இருந்திருந்தா எங்களோட நிலைமை இப்போ என்ன ஆயிருக்கும்னு நினைச்சாலே ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட்டே நின்று போயிடுது. கார் போனால் கூட பரவாயில்லைங்க, இன்சூரன்ஸ் போட்டு கிளைம் பண்ணிக்கலாம். உயிர் போயிடுச்சுன்னா வருமா? பைக்கெல்லாம் எதுக்குங்க வாங்குறீங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் பைக். ஆனால் அந்த பைக்கை வச்சு நீங்க ரேஸ் காமிக்கிறேன், ஷோ காமிக்கிறேன், ரோட்ல வித்த காமிக்கிறேன்னு நீங்க இடிச்ச இடத்துல யாராவது நடந்து போயிருந்தா அவங்க ஸ்பாட் அவுட் ஆயிருப்பாங்க. இப்போ எங்க கார்ல பின்னாடி நாங்க யாராவது உட்கார்ந்து இருந்தாலும் எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்னு சொல்ல முடியாது. உங்களோட ட்ரீம்னு சொல்லி வீட்டுல அடம் பிடிச்சி R15 டியூக் இந்த மாதிரி பைக் எல்லாம் வாங்குறது நாங்க தப்புன்னு சொல்லல. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நீங்க ஸ்பீடா உங்க இஷ்டத்துக்கு போங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஃபாஸ்டா வந்தது எப்பவும் பிஸியா இருக்கிற OMR ரோட்ல. கார் வச்சிருக்கவங்க எல்லாமே இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, அதனால ₹1 செலவு இல்லாம நாங்க இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிடுவோம். ஆனா உயிர் போச்சுன்னா வருமா? ஆப்போசிட் மோதி இருந்தா கூட பரவாயில்லைங்க, நின்னுட்டு இருந்த வண்டியில நீங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா வந்திருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிருப்பீங்க. நடந்த உடனே எங்க சைட்ல இருந்து RC புக், டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்க ஸ்டேஷன் போயிட்டோம். ஆப்போசிட் சைட்ல இருந்து வந்தவங்க நாங்க ஓவர் ஸ்பீட் வரலன்னு சொல்றாங்க. ஓவர் ஸ்பீட் வரலனா ஒரு நின்னுட்டு இருந்த கார் எப்படிங்க இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும்? நின்னுக்கிட்டு இருந்த கார் மயிரை புடுங்கிறதுக்கா யூட்டன் பண்ணுது. ஒரு வண்டி ஓட்ட தெரியலாம் மூடிக்கிட்டு இருக்கணும். ஒன்று நீ வண்டி ஓட்டுறதுன்னா உனக்கு வண்டி ஓட்ட தெரியாம வண்டி ஓட்டிருப்பேன், இல்லை புருஷன் ஓட்டனா அவனுக்கு அரைக்குறைய வண்டி ஓட்ட தெரியாது. அதாவது டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த எல்போர்டை வச்சுட்டு வண்டி ஓட்டுறீங்களா? பைத்தியக்கார தற்குறிகளா? வண்டி ஓட்ட தெரியலாம் மூடிட்டு வீட்டில் கிடக்கணும். தெரியலாம் கார் எடுத்தோம்னா ஆள் இடத்துல வண்டி ஓட்ட பழகிட்ட இப்போ ரோட்லேருந்து ஓட்டணும். இந்த 2 தற்கொலை புடுங்கிகளுக்கும் வண்டி ஓட்ட தெரில. அதை விட்டுட்டு அடுத்தவனை குறை சொல்கிறது. அடுத்தவன் வண்டி ஓட்ட தெரியல நீ பார்த்தியா? முதல்ல பண்ணது ஓன் தப்பு. யூட்டன் பண்ணுறேன்னா ஒன்று வண்டி வருதுன்னு பார்த்து யூட்டன் பண்ணியிருக்கணும், சரியா? அதை விட்டுட்டு யூட்டன் பண்ணவே வண்டியை திருப்பி வச்சு பேக் டோரில் அடி வாங்குது அப்படின்னா வண்டியை அடுத்த ரோட்டில் எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணி நிப்பாட்டிருப்பேன். அப்போ அடுத்த ரோட்டில் வண்டி வருதுன்னு பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாமல் நீ வண்டி கொண்டு குறுக்க விட்டுட்டு அவங்க ஸ்பீடாக வந்து இடிச்சாங்க அப்படின்னா ஸ்பீடாக வந்து இடிச்சுன்னு பார்த்தியா? இது ஒரு கார் மாரி. இது சும்மாவே ஏதோ கள்ள கொண்டு இருந்தாலே வண்டி சப்பி போயிடும். மாடி சுசுக்கி இதில் சும்மா 8 மிதிக்கிறேன் இந்த வண்டி சப்பு தலைன்னு பார்ப்போம். வண்டி லைட்டாக அடித்தாலே இந்த வண்டி டேமேஜ் ஆகிடும். இதில் வந்து அவனுக்கு ஓவர் ஸ்பீடு வரலான்னு சொன்னால் அதை நம்ப மாட்டான். ஏன்னா வண்டி அந்த டேமேஜ் இருக்கும். இது ஒரு வண்டி மாரா தகர டப்பா வச்சு கொண்டு வந்துக்கிட்டு வண்டி இடிச்சுட்டான். அவனுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு வண்டி ஓவர் ஸ்பீடாக இடிச்சிருந்தானே இந்த வண்டி அப்செட் ஆகிருக்கும், சரியா? கவுந்து பரண்டு விழுந்துருக்கும் கீழே. இதில் இது நாங்கள் தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ மாரி போட்டுட்டு கையில் 18,000 லைக்கு. மேலே வண்டி ஒழுங்கு ஓட்டுக்கிட்டு தற்குறி பிடுங்கியலை. வண்டி அவன் புருஷன் தானே ஓட்டினான். அப்போ அவன் தானே வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன், என்ன நடந்திருக்கு. நீ என்ன மேட்டுக்கு வந்து வக்கால் தாங்கிட்டு இருக்க? வண்டியை ஒழுங்காக ஓட்டாமல் தப்பு பண்ண புருஷன் தான். ஏன்னா அடுத்த ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது அந்த ரோட்டில் வண்டி வருதா வரலன்னு தெரிஞ்சு தான் கிராஸ் பண்ணியிருக்கணும். வண்டி வரும்னு தெரிஞ்சு கிராஸ் பண்ணா